என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு காலையிலே ஒரு கேள்வியோடு கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன் ஆண்டவரே, இது ஏன் நடந்தது, எது நிமித்தம் இது வந்தது என்று சில காரியங்களை குறித்து கேள்விகள். உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லும்படி ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதுனால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். வசனம் தெளிவாய் சொல்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு உன் சொந்த வழியில் போனாய். இது இன்றைக்கு வசனத்தை கேட்கிற எல்லாரோடும் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை. கர்த்தர் உங்களை நடத்த நீங்கள் ஒப்பு கொடுத்த காலங்களில் வாழ்க்கை இன்பமாக இருந்தது. துன்பங்கள் வந்தாலும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் எங்கோ ஒரு இடத்தில் நீங்கள் அவரை விட்டு விலகி போய்விட்டீர்கள். எங்கோ ஒரு இடத்தில் அவருடைய அன்புக்கு தூரமாய் போய்விட்டீர்கள். இதனால்தான் நீ உனக்கு இதை நேரிட பண்ணினாய் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறார். முந்தின வசனங்களில் வாசித்து பாருங்கள். என் ஜனங்கள் 2 தீமைகள் செய்தார்கள். ஒன்று, தண்ணீர் உள்ள தொட்டியை விட்டு விட்டார்கள். 2வது, தண்ணீர் இல்லாத வெடிப்பான தொட்டியை தங்களுக்கு உண்டு பண்ணி கொண்டார்கள். வாழ்க்கையில் தேவனை விட்டு விலகி வாழ்வது என்பது ஒரு சாபம். தேவனோடு இணைந்து வாழ்வது என்பது ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேடி அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவரோடு இணைந்து வாழ தீர்மானித்தீர்கள் என்றால், அந்த நாளெல்லாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனை பிரியப்படுத்தி வாழ்வீர்கள் என்றால் அது ஆசீர்வாதம். ஒருவேளை இதற்கு மாறாக தேவனை விட்டு விட்டு தூரமாய் நடப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் அல்ல. ஆண்டவர் தெளிவாக காரணத்தை தெரியப்படுத்துகிறார். நான் உன்னை நடத்தி கொண்டு போனேன். நான் போகிற வழியிலே நீ என்னை விட்டு விட்டு நீயாக வேறு ஒன்றை தெரிந்து கொண்டாய். ஆகவேதான் இதெல்லாம் உனக்கு நேரிட்டது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு மனம் திரும்பி தேவனை நெருங்கி சேர்ந்து அவரை பற்றி கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் திரும்ப தருவார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் உம்மை விட்டு போனதினால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா நஷ்டங்களையும் ஆண்டவர் திரும்ப மாற்றி அவர்கள் திரும்ப உம்மண்டை வந்து இணைந்து உம்மோடு கூட வாழும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். வல்லமையுடையவர், மகிமையானவைகளை செய்ய உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. கிருபை கூட இருக்கட்டும். ராஜாதி ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களை, கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவர் உங்களிடத்தில் திரும்புவார். உங்கள் வாழ்க்கையில் இழந்தவைகளை திரும்ப தருவார். ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுப்பார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.